வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கையர் அறுசுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேப்ப புட்டு. குழாய் வச்சு எப்படி கேப்ப புட்டு செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஆரோக்கியமான ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவு கேப்ப மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கினது தான். இந்த கேப்ப மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு பின்னாடி ஒரு முறை நல்லா இதை கலந்து விட்டுடுங்க. உப்பு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 1/2 கப்பில் இருந்து 3/4 கப் அளவு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு பிசையணும். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடக்கூடாது. இந்த மாவு எல்லாமே ஈரப்பட்டாவே போதும். அந்த மாதிரி தெளித்து எல்லா மாவையும் ஈரப்படுத்திடுங்க. இந்த மாதிரி ஈரப்படுத்தினதுக்கப்புறமா இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து கைக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா கட்டிகள் இல்லாமல் நம்மளுக்கு நல்லா பொடி பொடியாக கிடைக்கும். இந்த மாதிரி தட்டை ஆட்டி ஆட்டி விட்டுட்டு இந்த கட்டிகள் கிடைக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடுங்க. இப்போது அதே அளவு 1.5 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். நாம் இன்றைக்கி இந்த குழாயில் தான் புட்டு செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு மூடியும் ஓட்ட போட்ட ஒரு அச்சும் கொடுத்துருக்காங்க. அந்த அச்சை உள்ளே போட்டுட்டு பைப்பில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிடுங்க. இப்போ முதல்ல தேங்காய் துருவினது இருக்கு இல்லையா, அதை உள்ளுக்குள்ளே கொஞ்சமாக போடணும். அழுத்தி எதையுமே போடக்கூடாது, சும்மா பூ போல் தான் எடுத்து போடணும். அதுக்கு மேலே மாவு, அதுக்கு மேலே தேங்காய் துருவல், அதுக்கு மேலே மாவுன்னு உங்களுக்கு எந்த லேயர் வேணுமோ, எத்தனை லேயர் வேணுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 லேயர் தான் வைக்கிறேன். திரும்பவும் மூடுறதுக்கு மேலேயும் நம்ம தேங்காய் வச்சு மூடிடணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. தண்ணி நான் இந்த அரை விளிம்புக்கும் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். இந்த அளவு தான் வச்சுருக்கேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்மளோட பைப்பை இந்த மாதிரி மேலே மாட்டிடணும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 to 15 நிமிஷம் இந்த 4 ஓட்டைகள்லையும் மேலே ஆவி வர்ற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இப்போ பார்த்தா தெரியும் ஆவி வந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், நம்ம புட்டு ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம் வெளியில். இந்த மாதிரி நீளமான கரண்டி வச்சு பின்பக்கமாக அழுத்துனீங்கன்னா முன்பக்கமாக புட்டு அழகாக பூ போல் வெளியில் வந்துடும். சூப்பரான நம்மளுடைய கேப்ப குழாய் புட்டு தயாராகிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மங்கையர் அறுசுவையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.